ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th ஃபஸ்ட் டேர்மில் இருக்க காந்தவியல் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நான் ஹிஸ்ட்ரி பாலிட்டிலாம் வீடியோ போட்டிருந்தேன். சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சயின்ஸையும் இன்க்ளூட் பண்ணுங்கள் இடையில. அதனால் இன்னையிலேருந்து சயின்ஸையும் நான் இடையில கொஞ்சம் கொஞ்சமாக நடத்துகிறேன். ஃபஸ்ட்டு காந்தவியல் டாபிக் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்னா 8th 9th 10th இருக்குது. இன்றைக்கி நம்ம 8th இருக்க காந்தவியலை பற்றி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். SPO ஒரு பார்ட் டைம் ஜாப். இதில் நீங்கள் பேசிக்கான இன்டர்நெட் நாலேஜ் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணலாம். இதில் எந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கோ அப்படின்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பிக்சர் ஷேர் பண்ணுறது, கண்டென்ட் ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி ஈஸியான ஒர்க்கு தான் இருக்கும். நீங்களும் இதை ஜாயின் பண்ணணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க, இதில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் குறிச்சிட்டாவே நீங்கள் குரூப் 4க்கு இதை தவிர்த்து வேறு எதுவும் படிக்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். 1200 கிபி 1200 காந்தத்தினை திசைகாட்டியாக பயன்படுத்தி உள்ளனர். ஓகேவா. அடுத்து இரும்போட தாது மேக்னைட் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு இயற்கை காந்தம். வேறு என்னென்னலாம் இயற்கை காந்தம் செயற்கை காந்தம்னு கொடுத்துருக்காங்க. இயற்கை காந்தம் ஃபெர்னைட், கூலும் ஃபைட் போன்றவை இயற்கை காந்தங்கள் ஆகும். இயற்கையோட தாதுக்களை 3 வகைப்படுத்திருக்காங்க. ஹேமடைட், மேக்னைட், சிடரைட். அதில் ஹேமனைட் தான் அதிக பர்சன்டேஜில் இருக்குது. அடுத்து மேக்னைட், சிடரைட். இதை ஆர்டரில் கேட்கலாம், அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. செயற்கை காந்தங்கள்லாம் எது அப்படின்னா நியோடியம், சமாரியம். இது செயற்கை காந்தங்கள் ஆகும். இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆய்வகங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் மனிதனால் உருவாக்கப்பட்ட காந்தங்கள் தான் செயற்கை காந்தங்கள். அதாவது லேபில் இதெல்லாம் பயன்படுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து காந்தவியலுக்கு அடித்தளத்தை இட்டவர் யார் அப்படின்னா வில்லியம் கில்பர்ட். அவர் தான் காந்தவியல் உருவாக அடித்தளமிட்டவர் ஆகும். அவரோட கண்டுபிடிப்பு ஒரு நூலில் வெளியிட்டிருக்காரு. அதுதான் தி மேக்னைட். அந்த நூலோட பேர் தி மேக்னைட். சயின்ஸ் எல்லாம் ரொம்ப டீப்பாக படிக்க தேவையில்லை, ஏன்னா 5 மார்க் தான் வரும். அதனால நம்ம முக்கியமான என்ன பாயிண்ட் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். அடுத்த பேஜில் பாருங்கள். தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பயுமே வடக்கு தெற்காக தான் இருக்கும். அதைத்தான் கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா காந்த புலம் அதை அளப்பதற்கு டெஸ்லா அல்லது காஸ் என்ற ஒரு அலகை பயன்படுத்துகிறாங்க. இப்போ 1 டெஸ்லா அப்படின்னா 10,000 காசாம். அது எத்தனை காசுன்னு கேட்கலாம், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து காந்த பொருட்கள் என்னென்ன அப்படின்னா டயா, பாரோ, ஃபெரோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒவ்வொன்றுக்கும் அதோட என்னென்ன பொருள்கள் அது பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ டயா என்னென்னல பயன்படுது அப்படின்னா காந்தப்புலத்திற்கு எதிரியான திசையில் இது காந்தமாக செயல்படுது. எடுத்துக்காட்டாக பிஸ்மத், தாமிரம், பாதரசம், தங்கம், நீர், ஆல்கஹால், காற்று, ஹைட்ரஜன் ஆகியவை டயா காந்த பொருட்கள் ஆகும். இதை ஏதாச்சும் ஒன்றை பாரோ காந்த பொருட்களை கொடுத்து ஆட நோட்டில் கேட்கலாம். அதனால் இந்த எது பாரோ, டயோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாரோ காந்த பொருட்கள் என்னென்ன அப்படின்னா நம்ம அலுமினியம், பிளாட்டினம், குரோமியம், ஆக்சிஜன் அந்த ஆகியவை தான் பாரா காந்த பொருட்கள் ஆகும். இது வெப்பத்தினால் இவ்வகை பொருட்களில் காந்த பண்புகள் மாற்றம் அடைகின்றன. ஓகேவா. அடுத்து ஃபெரானா நம்ம இரும்பு பொருள். இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்னென்ன இரும்பு பொருள்னால் இரும்பு, கோபால், நிக்கல், எஃகு இவற்றில் உலோகம் தான் ஃபெரான்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அதுக்கடுத்து இப்போ பெரால இருந்து நம்ம பாரா காந்தமாக மாத்திரம்னா அதுக்கு பேர் கியூரின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் குரூப் 2ல் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பாக்ஸில் இருக்குது பாருங்கள். புற காந்த புலத்தால் ஒரு பொருளின் நிலையான அல்லது தற்காலிக காந்தமாக உருவாக்கும் முறையே காந்தமாக்கல் ஆகும். அது ரொம்ப முக்கியம். அடுத்து அல்நிக்கலோ அப்படின்னா அலுமினியம், நிக்கல், கோபால்ட் 3 சேர்ந்தது தான் அல்நிக்கலோ. ஓகேவா. இது குளிர்பதன சட்டக்காந்தம், ஒளிபெருக்கி மற்றும் காந்த ஊசி ஆகியவற்றில் பயன்படுத்துகிறாங்க.
அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட் வந்து நியோமிடியம் வந்து காந்தங்களில் பூமியில் காணப்படும் வலிமையான திறமைமிக்க காந்தம். அப்போ பூமியிலே காணப்படுற வலிமையான திறமைமிக்க காந்தம் எதுனா நியோமிடியம் தான். ஓகேவா? அடுத்து பாக்ஸில் உங்களுக்கு தெரியுமா, அதில் பாருங்கள், புல் மேயும் போது எடுத்துக்கொண்ட கூர்மையான இரும்பு கம்பி மற்றும் பிற இரும்பு பொருட்கள் செரிமான பகுதியில் சேதத்தை உண்டாக்கும். அல்னிகோ எனப்படும் பசுங்காந்தம் இவற்றில் கவர்த்திழுத்து பாதுகாப்பை பயன்படுது. அதாவது மாடுகளுக்கு வந்து சாப்பிடும் போது உள்ள இரும்பு கம்பி இதெல்லாம் போயிருச்சு அப்படின்னா அந்த அல்னிகோ வந்து அவற்றெல்லாம் காந்தத்தால் இழுத்து அவங்களுக்கு வந்து சேதத்துலேருந்து காப்பாற்றுதுன்னு சொல்கிறாங்க. அதுதான். ஓகேவா? அடுத்து முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, பின்னாடி பாருங்கள், குளிர்பதன காந்த புவி காந்தத்தை விட எவ்வளோ மடங்கு திறன் கொண்டது அப்படின்னா 20 மடங்கு திறன் கொண்டது. அதுதான் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து மெக்லீவ் தொடர்வண்டி காந்த விளக்க தொடர்வண்டி அதாவது காந்த விளக்க தொடர்வண்டி, ஆனால் அதுக்கு வந்து சக்கரம் கிடையாது. இது வந்து தோராயமாக கிலோமீட்டர் பை மணிக்கு வந்து 500 கிலோமீட்டர் தூரத்தில் வேகமாக போகிறதுக்கு அது கெப்பாசிட்டி இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து மார்க் ஸ்ட்ரைப் என்று அழைக்கப்படும். மார்க் ஸ்ட்ரைப் என்னென்னா, நம்ம ஏடிஎம் கார்டில் பின்னாடி பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள், அதுவுமே ஒரு வகையான காந்த புலம் தான் சொல்கிறாங்க. அது வந்து எத்தனை அங்குலம் இருக்குது அப்படின்னா 20 மில்லியனில் 1 பங்கு கொண்ட சிறிய சட்ட காந்தம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் முடிஞ்சு. நீங்கள் சொன்ன மாதிரி பின்னாடி எல்லா வீடியோலையுமே நான் ஒன் வேர்ட் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதை பார்த்து குறிச்சிக்கோங்க. அடுத்த வீடியோவில் காந்தவியல் 9th இருக்க வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிஎன்பிசியில் குரூப் 4 குரூப் 2 படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.